நீ என்ன சொல்ற? எல்லாமே ஏன் தப்புதான் மாமா. ஜெய் எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக என்கிட்ட பேசினா, எனக்கு ஆறுதல் சொன்னா. அது ஆரம்பத்துல இருந்தே ஸ்ருதிக்கு பிடிக்கல. அவன் எங்க 2 பேரையும் தப்பா நினைச்சுக்கிட்டா. அதனாலதான் இப்படி பண்ணிருக்கா. இல்ல ஸ்ருதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஜெய் அவளை குழந்தை மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறான். எனக்கு தெரியாதா? அவ இந்த மாதிரி பண்ண சான்ஸே இல்ல. இந்த மாதிரி கேவலமான ஐடியாஸ்லாம் அவளுக்கு வரவே வராது. அப்படியே வந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிப்பா அவ. அர்ஜுன், எங்களாலதான் இப்படி நடந்துச்சோன்னு நாங்க பயந்துகிட்டு இருக்கோம் அர்ஜுன். இல்லடா, உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா. இன்னைக்கு காலையில கூட என்கிட்ட பேசினா, ரொம்ப சந்தோஷமா பேசினா. அந்த மாதிரி இருந்ததுன்னா அவ என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பா. இல்லனா அவ குரலை வச்சே நான் கண்டுபிடிச்சிருப்பேன். டெஃபினட்டா அவ இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? அப்போ ஸ்ருதி இப்படி? இரு, கொஞ்சம் இரு. ஏற்கனவே அந்த வந்தனா வெறி பிடிச்சவளா மாறிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த சைக்கோ தான் ஏதாவது பண்ணிருப்பா. இருக்கலாம் அர்ஜுன். எங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணலான்னு வந்தனா ட்ரை பண்ணிட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் வந்தனா தான் காரணம். அப்போ அப்ப வைஷு தானே ஏதாவது பண்ணிருக்கணும். எதுக்கு ஸ்ருதிய? முட்டாள்தனமா பேசாத சரியா? உனக்கு வந்தனாவை பத்தி தெரியாதா? பிறந்ததுல இருந்தே நீ அவளை பாத்துக்கிட்டு இருக்க. கிரிமினல் புத்தி அவளுக்கு. அவ ஓ மேல பழி சுமத்துறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் மேல பழி போணுமா? என்ன சொல்ற? ஆமாடா, ஸ்ருதிக்கு ஏதாவது கலந்து கொடுத்துட்டு அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ ஓ மேல தானே பழி விழும். உன்னதானே கொண்டு போய் ஜெயில வைப்பாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் கஷ்டம். இப்ப வேற பிரியா வீட்டுல இல்ல. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டிருக்கா அவ. அவ மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அவளை வெட்டி கொன்றும் அர்ஜுன். ஏய், நீ ஏன் அவள மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்கிற? அமைதியார். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி. இப்ப ஸ்ருதி நம்ம கிட்ட சேஃபா வரணும். அதான் முக்கியம். அர்ஜுன், டாக்டர் டாக்டர், ஸ்ருதி எப்படி இருக்கா? உயிருக்கணும் ஆபத்து இல்லையே? உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவளை நாங்க போய் பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. சரி. டாக்டர், ஒரு நிமிஷம். ஜெய், இனிமே நம்ம பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். இப்ப ஸ்ருதி பொழைச்சிட்டா. ஒருவேளை ஏதாவது தப்பா இருந்தா நாம தானே அதுக்கு காரணமா இருந்திருப்போம். அர்ஜுன், ஸ்ருதிக்கு என்னாச்சு? உன்னை எத்தனை தடவை மன்னிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? ஜெய், என்ன பண்ற அர்ஜுன் இவள? ஏய், அமைதியார். நோ, சும்மா இரு. நான் சொன்னா கேட்கவே மாட்டியா? ஏய், எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன அடிக்க வர? என்னாச்சு உனக்கு? ஆமா, ஸ்ருதி நீ என்ன பண்ண? நான் ஸ்ருதியை என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணாம ஸ்ருதிக்கு என்னமோ ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது தெரியும், தெரிஞ்சுதான் வந்தேன். ஏய், ஒழுங்கு மரியாதை உண்மையா சொல்லு. என்ன நடந்துச்சு? ஏய், நான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஜெய் ஸ்ருதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொன்னாங்க. அதான் என்னாச்சோ ஏதாச்சும் இங்கே ஓடி வந்தேன். வேவ் பார்க்க வர. அர்ஜுன், வார்த்தைலாம் ஒரு மாதிரி இருக்கு. இத பாரு, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்னைய ஜெய் மாதிரி ஆக்காத. இங்க பார், நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ருதிக்கு என்னாச்சுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏய், என்ன என்ன கொலைகாரின்னு சொல்றியா? ஸ்ருதிக்கு நான் தான் விஷம் வச்சேன்னு சொல்றியா? ஏன் இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா? அர்ஜுன், பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பாப்போம். இந்த மாதிரி பழிய என் மேல போடாத, நல்லா இல்ல. ஏன் நல்லா இருக்காதா? உனக்கு பிடிக்காதா? அப்ப என்ன பண்ணுவ? எல்லாருக்கும் விஷம் வைப்பியா நீ? அர்ஜுன்!